எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தின் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆங்கில மாத தேதி அடிப்படையில் 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம். எப்பவுமே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் தொடக்கம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதம் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறது கணக்கு. புரியுதா? அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உகந்த மாதம். ஒரு திருமணம் நடக்கணும்னா பெஸ்ட்டாக வைகாசி மாதத்தை எடுத்துக்கணும். மாசி மாதம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. வைகாசியில் கெட்டிமலம் கொட்டாத ஊர் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்களிலும் வைகாசி மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ ஏற்கனவே வைகாசி மாதம் மிக சிறப்பு. இங்கே வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் தொடங்குறது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள், அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம எப்போயுமே சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய வைகாசி மாதம் தொடக்கத்தில் எந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா கரெக்டாக அவர் ரிஷப ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் வைகாசி மாதம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த பொது பலனில் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய டேர்னிங் உண்டு. ரொம்ப ஒரு எண்ணத்தோடு அப்படியே இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கும்போது இந்த நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கோச்சார கிரகங்கள் அதோடைய கடமையை செய்யும். அப்படி இருக்கும்போது ஒரு விதமான மனசில் ஒரு அழுத்தம், ஒரு பதற்றத்தோடு என்ன பண்ணன்னு தெரியல, ஏது பண்ணன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு யோசனையில் சிந்திச்சுக்கிட்டே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகளில் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், பல விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நடக்காத விஷயங்களை நடத்தக்கூடிய ஒரு வில் பவர் உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்துலேருந்து சூப்பராக இருக்க போகுது. அதே போல் யாரெல்லாம் அரசாங்கம் சார்ந்த வேலை, அரசாங்கம் சார்ந்த டெண்டர் எடுத்து பண்ணுறது, அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் தன்னை டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படியே நிறைவேறப்போகுது. எப்படி அப்படின்னா, காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடத்ததிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 2ஆம் இடங்கிறது தான் தன வரவு குடும்பஸ்தானம் சொல்லுவோமா. ஸோ 5க்குரியவன் 2ல் உட்காந்து அனைத்தும் நடக்கும்னு சொல்லுவாங்க. எது நினைக்கிறாயோ அதை உன்னால் இயக்க முடியும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்தால் அரசாங்க வேலை, அரசாங்கம் சார்ந்த ஒரு உதவித்தொகை பெறணும்னா நம்முடைய மேசராசியில் ஒரு 50 வயதுக்கு மேலே இல்லை ஒரு 60 வயதுக்கு மேலே உதவித்தொகை பெறலாமா, பல தடவை ட்ரை பண்ணேன் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு உறுதியாக வீடு தேடி காலிம்பல் அடித்து நீங்கள் ஏற்கனவே மூவ் பண்ணீங்கள அப்படின்னு உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய அந்த ஆதாரம் கொடுக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு பல முயற்சி எடுத்துட்டேன், வரன் பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கேன். நான் பார்த்து ஓகே பண்ணால் அவங்க ஓகே பண்ண மாட்டேங்க, அவங்க பார்த்து ஓகே பண்ணால் எனக்கு பிடிக்க மாட்டேங்க அப்படின்னு ஒரு குழப்பத்துக்குள்ளேயே இருக்கும்.
திருமண நிகழ்ச்சிக்கு இது சரியான நேரமா அப்படின்னா வைகாசி மாதத்தில் பந்தல் ஒன்று கெட்ட போகிறேன், வாழை மரம் 2 கெட்ட போனண்டி அப்படின்னு ஒரு பாட்டுக்கு தெரியுங்களா? நான் பாட்டு உங்களுக்கு அதிகமாக தெரியாது, 2 வரி தான் புரியும், நீங்கள் பாயிண்ட் எடுத்துக்கோங்க சரியா? அதே மாதிரி தான் இந்த வைகாசி மாதத்தில் 2 வாழை மரம் ஜம்முன்னு கெட்ட போகிறீங்க. அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் செட் பண்ணணும், நம்ம கேட்ட வரன் வரும் அப்படின்னு நினச்சி கிட்டத்தட்ட இந்த வைகாசி மாதம் பிறந்த உடனே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர ஓரையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மகாலட்சுமி தாயாரை போய் பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் உறுதியாக நிச்சயிக்கப்படும் என்பது உண்மை. வீடு மனை வாங்கலாமா, அதற்கான யோகம் இருக்கா அப்படின்னா உறுதியாக இந்த வைகாசி மாதத்தில் சில மேசராசி என்பர்கள் பூமி பூஜை பண்ணுவீங்க, சில மேசராசிக்காரங்க சொந்த வீட்டுக்குள்ளே போய் இருந்துடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை கொடுக்குது. சுய ஜாதகமும் தெளிவாக இருந்தால் உங்களை அடிச்சுக்க யாரும் கிடையாது. நான் 2ஆம் இடத்துல சூரியங்க அற்புதமாக இருக்கும், புரியுது உங்களுக்கு? சிறப்பாக இருக்க போகிற ராசியில் முதன்மையான ராசி நீங்கள் தான். வியாபாரம் பண்ணியிருக்கேங்க, வரவுக்கு மேலே செலவு போகுது, எவ்வளவோ முயற்சி பார்த்துட்டேன். அதாவது நம்ம வச்சுருக்க வேலைக்காரங்க ஃபுல்லாக நம்மளை எப்படி உணர்ச்சிப்பட வச்சு அதில் குளிர்காயலான்னு நினைக்கிறாங்களே, இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோயிலில் உள்ள சனீஸ்வர பகவானை போய் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேலையாட்கள் உங்கள் பேச்சை கேட்பாங்க. இது இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு அடுத்த வட்டம் ஃபீட்பேக் கொடுங்க. எத்தனை வேலையாட்களாக இருக்கட்டும் எல்லாருடைய பேருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க, அவங்க பேருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரபஞ்சம் உங்கள் கண்ட்ரோலில், உங்களுடைய அன்பின் கண்ட்ரோலில் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து கொடுக்கும். உங்கள் வேலையாட்கள் உங்கள் பேச்சை கேட்பாங்க, வியாபாரத்தில் வெற்றி உண்டு. இவ்வளோ நன்மை இருக்குது, ஏதாவது கவனம் இருக்கணுமா அப்படின்னா உறுதியாக ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு கவனத்தை வலியுறுத்துகிறது அப்படிங்கிறது உண்மை. இப்போ நீங்கள் வேகமாக வண்டியில் போயிருக்கீங்க, சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹெல்மெட் போடாமல் போவீங்க. ஸோ வைகாசி மாதம் அதை எப்போயுமே ஹெல்மெட் போடணும், இது நம்முடைய கட்டுப்பாடு, நமக்கான பாதுகாப்பு. இருந்தாலும் 10 பேர் ஹெல்மெட் போடாமல் போயிருப்பாங்க, நீங்கள் மேசராசிக்காரங்க நீங்கள் மட்டும் போகும்போது போலீஸ்கார் கூப்பிடுவார், வாங்க தம்பி வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ஃபைனை போட்டுருவார். அடப்பாவே அந்த 4 பேர் போகிறாங்களே தம்பி நீங்கள் ஃபைன் கட்டுங்க, தங்கச்சி நீங்கள் ஃபைன் கட்டுங்கன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் கட்ட வைப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்மெட் போட்டு போகிறது, அதே போல் இப்போ தான் வந்து உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கா, எதையாவது ஒரு விஷயத்தை கையில் கொடுத்துட்டு நீங்கள் தானாச்சு பொறுப்பு, நீங்கள் பார்த்துக்கோங்க அக்கா, நீ தாங்க பொறுப்புன்னு சொல்லி உங்களை ஒப்படைப்பாங்க. அது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ஓடி போயிருந்துருங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிடாதீங்க, நீங்கள் மாட்டிக்கிறவங்க, அவங்க தப்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வைகாசி மாதம் கெட்டி மேலே சத்தம், மகிழ்ச்சிகள் நிறைந்த மாதம், மனதுக்கு நிம்மதியான மாதமாக உறுதியாக இருக்கும். இவ்வளோ நேரம் மிக பொறுமையாக நிதானமாக கோச்சார கிரகங்கள் வைகாசி மாதத்தில் கொடுக்கின்ற நன்மைகளை பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களுடைய ராசியில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் சிறப்படைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்குங்கிறத பொதுவாக மாத பலன்கள் விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இது வந்து பொதுவாகவே பொது பலன் தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு என்னென்னா, சார் எனக்கு அது நடக்கலை, சார் எனக்கு இது நடக்கலை, எனக்கு அப்படி இருக்கும், நான் இப்படி எல்லாம் நடக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதகம் ஃபஸ்ட்டு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ பொது பலன் அப்படிங்கிறது, ஒரு மனிதன் வந்து பசியில் இருப்பார், ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், ரொம்ப பசி, சாப்பாடு சாப்பிடாம மிகப்பெரிய பசியில் இருக்கவங்களுக்கு அந்த ஊரில் ஹோட்டலே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டு ஹைவேல போயிருக்கீங்க, ஹோட்டலே இல்லை, ஏதாவது ஒரு ஹோட்டல் வந்துடாதான் பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு டீ கடை வரும். ஆஹா, டீ கடை வந்துச்சு, ஒரு காப்பியை குடிப்போம், ஒரு டீயை குடிப்போம், ஒரு பண்ணை வாங்கி சாப்பிடுவோம், பிஸ்கட் சாப்பிடுவோன்னு ஒரு சற்று தன்னுடைய ஹெல்த்துக்காக
வயிறு பசிக்காக அப்படி லைட்டாக சாப்பிட்டுட்டு உற்சாகமாக செல்லக்கூடிய சூழ்நிலை வருது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கலைங்கிற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுன்னா, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணும், திசா புத்தி சப்போர்ட் பண்ணாட்டையும் இவங்க கொஞ்சம் அப்படி எனர்ஜி கொடுப்பாங்க. நடக்கவே முடியல, எந்திரிச்சு நடந்து போ, ஓடவே முடியல, இப்போ ஓடு அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு 20-30% உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சதவீதம் உறுதியாக நடக்கும். இதை தாண்டி உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, கடன் பிரச்சனையிலேருந்து வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலேருந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான நபர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெளிவாக எடுத்து அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் கடந்த காலம், எதிர்காலம் இரண்டுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். ஜாதகமே இல்லைங்க, என் பேர் மட்டும்தான் தெரியும், என்னோடய வயது குறிப்பிட்ட வயது தெரியும், ஸோ ஏன் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குற நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னாலும் உறுதியாக பிரசனம் என்ற மிக துல்லியமான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். விருப்பப்படுற நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.